பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் சீயோனிலே பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஜெபம் செய்வோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீசராக்குங்கள் என்ற கட்டளையை தமது அன்பின் குமாரன் வழியாக தந்தருளின பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம். இந்த பரிசுத்தமான தொழுகையிலும் அருட்பணியின் வழியாக நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் தொடர்ந்தும் அருட்பணியிலே எங்களுடைய பங்களிப்புகள், நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆராதனையிலே ஒவ்வொருடைய வாழ்வும் தொடப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தருக்கு முன்பாக மறுரூபப்படவும் கர்த்தருடைய மகத்துவ வல்லமை விளங்கவும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற இந்த நேரம் எங்களுடைய வாழ்வில் வெளியேறப்பெற்ற நேரமாக, அரிதான வாய்ப்பாக நாங்கள் உணர்ந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 378வது பாடலை பாடுவோம். பிதாவே எங்களை கல்வாரியில் என்று தொடங்கும் 378வது பாடல். Oh
இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படி கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவும் இல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படிக்கப்பட்டாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார் என்கிற பாடலை நாம் பாடும். எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய்.
நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் நலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் நலன் உனக்களிப்பார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆசீர்வாதமான நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் கலாத்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். நான் தெய்வ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அருட்பணியை அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்காக ஓடும் ஓட்டமாக குறிப்பிடுகிறார். 13 வருடங்களுக்கு பிறகு எருசலேமுக்கு திரும்பி வந்த பவுல் தன்னுடைய ஊழியத்தினுடைய
அறிக்கையை அப்போஸ்தலர்கள் முன்பு சமர்ப்பிக்கிறார். அப்பொழுது ஊழியத்தினுடைய சாட்சிகளை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இன்று நாம் கர்த்தருக்காக ஓடுகிறோமா அல்லது அமர்ந்து ஓய்வெடுக்கிறோமா? கர்த்தருக்காக ஓட்டத்தை தொடர்கிறோமா அல்லது வீணாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறோமா? நாம் அனைவரும் அருட்பணியாளர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் ஞாயிறை தென்னிந்திய திருச்சபையாக ஒவ்வொரு ஆண்டும் அருட்பணி ஞாயிறு, மிஷன் சண்டே என்று நாம் ஆசரித்து வருகிறோம். திருப்பணி அல்லது மினிஸ்ட்ரி என்பது ஆலயம், ஆராதனைகள், கூடுகைகள், சேவை சார்ந்த பணிகளாகும். அருட்பணி இதிலிருந்து வேறுபட்டு நிற்கும் எல்லைகளை தாண்டிய ஒரு சிறப்பு பணியாகும். அருட்பணி என்பதற்கான ஆங்கில சொல் மிஷன் என்பதாகும். இச்சொல் விண்வெளி துறையிலும் இராணுவத்திலும் அதிகமாக பயன்படுத்தப்படும் சொல். பகைவர் நாட்டுப்படை தேசத்திற்கு எதிராக வரும்போது அதை எதிர்கொள்ள முறியடிக்க நமது தேசத்து இராணுவ வீரர்கள் அனுப்பப்படுவதை மிஷன் என்பார்கள். நாட்டு மக்கள் எல்லாருடைய நலனுக்காக, பாதுகாப்பிற்காக இராணுவ வீரர்களுக்கு தரப்படும் குறிப்பிட்ட பணியை குறிப்பதுதான் மிஷன். குண்டுகள் நடுவில் சிக்கினாலும் பின்வாங்காமல், குடும்பத்தை குறித்த எண்ணங்கள் மனதில் மோதி அடித்தாலும், உயிரோடு ஊருக்கு திரும்புவோமா என்ற கேள்விகள் நிறைந்த சூழலிலும் தங்களை நம்பி கொடுத்த பணியில் உறுதியுடன் உயிரை கொடுக்கவும் ஆயத்தமாக இருந்து அர்ப்பணிப்போடு செயல்படுவதே மிஷன். அதுபோல கடவுளின் ராஜ்யத்தின் சேனை வீரர்களாய் சமூக அடிமைத்தனத்திலும் அந்தகாரத்தின் அடிமைத்தனத்திலும் சிக்கி தவிக்கும் பாவ மனுக்குலத்தை ஒரே இரட்சகரான இயேசு கிறிஸ்துவுக்குள் நடத்தி இழந்து போன தெய்வீக சாயலை, அவர்களின் உரிமையை திரும்ப கொடுப்பதே அருட்பணியின் சாராம்சமாகும். மத்தேயு 28:19-20 முழங்குகின்ற ஆண்டவரின் இறுதி கட்டளையை நிறைவேற்றுவதே அருட்பணி. ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆத்தும தாகத்துடன் செய்யப்படும் பணியே அருட்பணி. 2 பேதுரு 3:9 அப்போஸ்தலனாகிய பவுல் அருட்பணியை தன்மேல் விழுந்த கடமையாக, கடனாக பார்த்தார். 1 கொரிந்தியர் 9:16. ஆதி திருச்சபையின் காலம் தொடங்கி இன்று வரை அருட்பணியாளர்களின் பங்களிப்பே கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பாக இருக்கிறது. இன்று திருச்சபைகள் ஆள் போல் தழைத்து நிற்பதற்கு பெரும் பங்காற்றியவர்கள் அருட்பணியாளர்களே. அருட்பணியின் 3 விதமான சிறப்புகளை நாம் அறிந்திருப்பது அவசியமானதாகும். முதலாவதாக, ஜீவ நதியாக பாய்ந்தோடுவதே அருட்பணி. கலாத்தியர் 2:2 பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார், நான் ஓடுகிறதும் ஓடினதும். நதியானது காடு, மேடு, மலை, பள்ளம் என்று பாராமல்
ஓடிக்கொண்டே இருக்கும். நதியானது தான் செல்லும் இடமெல்லாம் நிலத்தை வளப்படுத்தும், பசுமையையும் செழிப்பையும் உண்டாக்கும். வறண்ட நிலத்தையும் வனாந்திரத்தையும் மாற்றி அமைக்கும் தன்மை நதிகளுக்கு உண்டு. எல்லாருடைய தாகத்தை தீர்ப்பதும் அநேக உயிர்களுக்கு வாழ்வும் புத்துணர்வும் தருவது ஜீவ நதி. ஜீவ நதியானது தான் செல்லும் இடமெங்கும் தூய்மைப்படுத்தி கொண்டே செல்லும். அழுக்குகளையும் அசுத்தங்களையும் அடித்து கொண்டு போய்விடும். இப்படி ஒரு ஜீவ நதியாக பாய்ந்தோடுவதே அருட்பணி. கிறிஸ்துவின் ஜீவனே ஒரு அருட்பணியாளரை ஜீவ நதியாக மாற்றுகிறது. எந்த இடத்திலெல்லாம் மக்கள் கல்வி, மருத்துவம், சமூக நலன், அந்தஸ்து ஆகியவற்றில் முன்னேறி இருக்கிறார்களோ அங்கே அருட்பணியாளர்களின் காலடி தடம் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் இதற்கு மிக சிறந்த உதாரணமாகும். ஜீவ நதியாக பாய்ந்தோட வேண்டியவர்கள் இன்று வறண்ட நதியாக காட்சியளிக்கிறார்கள். காரணம், அன்பின் ஊற்றுகள் அடைப்பட்டு போய்விட்டது. கல்வாரி அன்பால் நிரப்பப்பட்டு நாம் பாய்ந்தோட வேண்டும். கல்வாரி அன்பால் நிரப்பப்பட்டவர்களால் அந்த அன்பை பிறரோடு பகிராமல் இருக்க முடியாது. தேவ அன்பை எங்கும் எடுத்து செல்ல ஒரு பாரம் நமக்குள் இருக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவை அறிய வேண்டும், ஆத்தும மீட்பை பெற வேண்டும், தேவனுடைய தோட்டமாக மாற வேண்டும் என்பதால் ஒரு அருட்பணியாளன் எல்லா பாடுகளையும் சகித்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:14 பவுல் அப்போஸ்தலருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட தேவ அன்பு அவரை அர்ப்பணி செய்ய நெருக்கி ஏவினது. அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினார். இரண்டாவதாக, ஜீவ விதையாக விதைக்கப்படுவதே அருட்பணி. ஜீவ விதையாக விதைக்கப்படுவதே அருட்பணி. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். வேதனை நிறைந்த ஒரு அனுபவம்தான் சிலுவையில் அறையப்படுவது என்பது. அதை போல விதைக்கப்படுவது என்பது வேதனை நிறைந்தது. யோவான் 12:24 இயேசு சொன்னார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். விதையானது தன்மேல் விழும் மண்ணையும் மண் கட்டிகளையும் தாங்கிக் கொள்ள சகித்து கொள்ள அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் விதையானது மழைச்சாரலில் கீழே வேர்விட்டு தன்னை அடக்கி ஆண்ட தரையை உடைத்து கொண்டு மேலே வரும். ஏற்ற நாளில் நல்ல விளைச்சலை தரும். அருட்பணி இயக்கங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கனம் வில்லியம் கேரி அவர்கள். 1793 ஜூலை 13 கப்பல் ஏறி நவம்பர் அன்று இந்தியாவில் கல்கத்தா வந்தடைந்தார்கள் தன்னுடைய குடும்பத்தோடு. சில நாட்களிலேயே வியாதிப்பட்டிருந்த 5 வயது மகன் மரித்து போனார். அடக்கம் செய்வதற்கு கூட ஆட்கள் கிடைக்காமல் தன் சொந்த கரங்களால் குழியை தோண்டி தன்னுடைய மகனை அவர் அடக்கம் செய்தார். வில்லியம் கேரியினுடைய மனைவி
தன் மகன் இறந்த கவலை, இந்தியாவினுடைய மோசமான கால சூழ்நிலைமை, கடினமான வாழ்க்கை இவற்றால் பாதிக்கப்பட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராகவே மாறினார். இவற்றின் மத்தியிலே எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து வில்லியம் கேரி கோதுமை மணியாக தன்னை அர்ப்பணித்தார். அதனுடைய பலன் ஏராளம் ஏராளம். ஜீவ விதையாக விதைக்கப்படுவதே அருட்பணி. கடைசியாக ஜீவ வழியில் இணைந்து நடப்பதே அருட்பணி. கலாத்தியர் 2:9. ஆதி திருச்சபையில் தூண்களைப் போல பலமானவர்களும் முக்கியமானவர்களும் இருந்தார்கள். பவுலை போன்ற அப்போதுதான் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள். அவர்கள் குறிப்பாக அப்போஸ்தலர்கள் தூண்கள் என்றால் புதிதாக மனம் திரும்பிய பவுல் அவர்களுக்கு முன்பு துரும்பு போன்றவர். ஆனால் அவர்கள் இணைந்து செயல்பட்டார்கள், கை கொடுத்தார்கள் என்ற சொல்லை கலாத்தியர் 2:9 பவுல் குறிப்பிடுகிறார். தூண்கள் எனப்பட்டவர்கள் துரும்பை போன்றவர்களை அசட்டையாக எண்ணவில்லை, இணைந்து செயல்பட்டார்கள், இணைந்து பயணித்தார்கள். நமக்கு முன்பாக தேவன் ஜீவ வழியையும் வைத்திருக்கிறார், மரண வழியையும் வைத்திருக்கிறார். அனைவரும் ஜீவ வழியில் இணைந்து நடப்பது ஆசீர்வாதமானது. இன்று இருளான வழியில் நடக்கிறவர்கள் பெருகி வருகிறார்கள். அவர்கள் ஜீவ வழியிலே அவர்களை திருப்பி பரிசுத்தவான்களோடு தேவனோடு இணைந்து நடக்க செய்வது நம்மேல் விழுந்த கடமையாகும். கலாத்திய திருச்சபையில் அநேக தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து அநேகர் தவறான பாதையில் நடந்தார்கள். தவறான போதனைகளை கொடுத்தவர்களை பவுல் கள்ள சகோதரர்கள் என்று கலாத்தியர் 2:4 குறிப்பிடுகிறார். அவர்கள் நேர்வழியாக வந்தவர்கள் அல்ல. எனவே ஜனங்களுக்கு சரியான உபதேசத்தை கொடுத்து ஜீவ வழியில் இணைந்து நடக்க பவுல் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அருட்பணியின் 3 விதமான சிறப்புகளை நாம் தியானித்தோம். ஜீவ நதியாக பாய்ந்தோடுவதே அருட்பணி. ஜீவ விதையாக விதைக்கப்படுவதே அருட்பணி. ஜீவ வழியில் இணைந்து நடப்பதே அருட்பணி. இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 472வது பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். ஞான பாடல் 472. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், ஆவியானவரை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், விடுதலை கால சோதரிப்பேன்.
விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி கால சோதரிப்பேன். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவ மனுக்குலத்தின் மத்தியிலே நற்செய்தியாக அனுப்பின அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நற்செய்தி பணியிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அருட்பணியாளர்களையும் திருப்பணியாளர்களையும் உடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வு பிறருக்கு ஒரு நற்செய்தியாக, நற்சான்றாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்வாக அமைந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்ள, ஏற்றுக்கொள்ள, இறையரசின் மக்களாக வாழ கர்த்தர் தயவு பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அருட்பணியாளர்கள் சந்திக்கிற பாடுகளின் நடுவிலும் கர்த்தர் அவர்கள் மத்தியிலே தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணி எல்லா உபத்திரவங்களையும் சகித்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அண்டை வழி நடத்த, தேசத்தினுடைய நன்மைகளுக்கென்று உழைக்கிற ஒவ்வொருடைய பிரயாசங்களும் வாய்க்க கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தனி நபர்களாக, குழுக்களாக, ஸ்தாபனங்களாக கர்த்தருடைய நல்ல பணிவிடையிலே இணைந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி ஆசீர்வதியும். துண்டு பிரதிகள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி, இன்னும் பற்பல ஊடகங்களின் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா ஊழியங்களும் கர்த்தருக்கு மகிமையாக அமைந்திருக்கட்டும். திரளான ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் எதிர்ப்புகள் நிறைந்திருக்கிறதோ, துன்புறுத்தல்கள், பொய் வழக்குகள், பலவிதமான பாடுகளின் மத்தியிலும் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கோதுமை மணிகளாய் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் உண்டு. கர்த்தர் நினைந்தருளும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் முழு தேசத்தையும் தம்முடைய இரட்சிப்பினால் அலங்கரிப்பீராக. உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய பணிவிடைகளை செய்கிறவர்களை கர்த்தர் நினைந்தருள ஜெபிக்கிறோம். குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், பலவிதமான ஊடகங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், இச்சைக்கிடமான காரியங்களுக்கு விழுந்து போனவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்து நீரே சாட்சியாக நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து கர்த்தருக்காக வாழுகிற அந்த மேலான வாழ்க்கை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. குடும்பங்களிலே தேவ சமாதானம், மகிழ்ச்சி, அன்புறவு, விட்டு கொடுக்கிற தன்மை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள் பெருகத்தக்கதாய் முன்மாதிரி உள்ள கிறிஸ்தவ குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளில் இருக்கிறவர்கள் உண்டு. எல்லா தேவைகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து சந்திப்பீராக. கடன் பாரங்கள் நீங்கி குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு வாழத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளையும் சந்திக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலே, இல்லங்களிலே பலவின படுக்கையில் இருக்கிறவர்கள், வியாதிப்பட்டு இருக்கிறவர்கள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். ஆண்டவருடைய இரக்கம்,
தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையோடு தேவ சமூகத்தில் வந்து சாட்சி பகர அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் பலப்படுத்தும். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞான நன்மைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா ஞானத்தில் குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. மந்த புத்தி, மறதி எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதமை உள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்திலே ஐஸ்வர்யவான்களாய் உயர்த்தி ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் பணி செய்கிறவர்கள், வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் தங்கியிருந்து தங்களுடைய வேலைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர்கள், படித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கியிருக்கட்டும். குடும்பங்களை கர்த்தர் எல்லா நிலைமையிலும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயற்கையினுடைய பேரழிவுகள், எல்லா விதமான தொற்று வியாதிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி நீரே ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். தேசத்திலே அமைதியான சூழ்நிலைமையை கர்த்தர் தாரும். நல்ல அரசியல் தலைவர்களை கர்த்தர் தந்து நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய நல்ல பணிவிடைகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். ஆளுகிறவர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நேர்மையும் உண்மையும் உத்தமமும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். அப்படியே கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். எங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.